இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி ரீயூனியன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ பார்க்கலாமா? என்னோட வீடியோஸ் கண்டினியூஸா பாக்குறீங்கன்னா தெரியும், என்னோட பிரதருக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. என் பிரதருக்கு விருந்து வைக்கிறதுக்காக எங்க மாமா பொண்ணு எங்க எல்லாரையுமே ஃபேமிலியோட ரொம்ப அன்பா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் அவங்களும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. நன்னி வீட்டுக்கு போறது, மாமா பசங்களோட விளையாடுறது, சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருந்த அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பா மறக்கவே முடியாது. மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம், நினைச்ச நேரத்துல பார்க்க முடியல. என்னோட மாமா பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளோட வீட்டுக்கு போறது. நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம் நாங்க அவளோட வீட்டுல மீட் பண்றதுக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டும் அவளோட ஹஸ்பண்டும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. நாங்களும் எத்தனையோ சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சலாம்னு பிளான் பண்ணோம். பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தனால மீட் பண்ண முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இந்த டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க. நாங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டோம். நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சூப்பரா எங்களோட லஞ்சை திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம், எங்க போனாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருப்போம். ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட ரெண்டு பேருக்கு ஒன்னாதான் வேணும்னு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். எங்களோட பொண்ணுங்க சேம் அப்படியே எங்களை மாதிரியே இருக்காங்க. எங்க போனாலும் ஒன்னா போறது, ஒன்னா விளையாடுறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றது, அதை பார்க்கும்போது எங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அவங்க தோப்புக்கு போய் இளநீலாம் சாப்பிட்டுட்டு எங்க டே அன்னைக்கு சூப்பரா போச்சு. நீங்களும் என்ன மாதிரி தான் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல கசின்ஸோட என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அவங்க நேம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க.